2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பம் அப்படின்னு இருக்க, திருப்பம் மட்டும் இல்லை, டோனே மாறும், சம்பவங்களில் டோனே மாறும் அப்படின்ற மாதிரி அரசியல் களம் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பேரம் பேசக்கூடிய விஷயத்தில், சீட்டு விஷயத்தில் பல விஷயங்களை, பல நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடியது டோன். அரசியலில் குரல் ரொம்ப முக்கியம். மேடை பிரச்சாரம் மட்டும் இல்லை, அந்த தொகுதி பங்கீடு உட்பட எல்லாவற்றிலுமே தான் போகும் திசையையும் காட்டுகிறது அந்த டோன். அப்படி இருக்க கை மீறி போகிறதா நிலைமை அப்படின்னு வரக்கூடிய சந்தேகம் எங்கிருந்து வருது அப்படின்னா, காங்கிரஸுடைய குரலில் இருந்து தான். காங்கிரஸுடைய ஒவ்வொரு நாள் நகர்வுகளும் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய நிலைமையில மேலும் ஒரு நகர்வு, அப்டேட் ட்வீட்டில் இம்முறை குரல் வாயிலாகவே வந்திருக்கிறது. இது குறித்து மேலும் பல தகவல் குறித்தும் நம்மோடு பின்னணி தகவல் குறித்து விளக்குவதற்காக நமது ஆசிரியர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். 7 சென்ஸில் முதல் விஷயமே டோனை மாற்றிய சோடங்கர். நேற்றைய பேட்டி அவர் கொடுத்ததை பார்க்குறோம். ஏஎன்ஐக்கு கொடுத்ததில் 25 சீட்டுக்கு நாங்கள் சிட்டிலாக போகிறது இல்லை அப்படின்னு சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். தெலுங்கானாவில் பலர் செல்கிறார்கள். ராகுல் காந்தி வந்துருவோம். இப்போ வந்து அதில் என்ன டோனை மாற்றிங்கிறது ஏன் சிக்னிஃபிகன்ஸ் ஆகுது அப்படின்னா, 25 சீட்டு வாங்கிக்கங்கன்னு அவங்க சொன்னாங்க, விச் இஸ் நாட் அக்செப்டபிள் டு அஸ். அதுதான் அங்கே முக்கியம். எங்களுக்கு அதில் ஏற்பு தான் முக்கியம். நம்ம வந்து பார்த்தோம், இதற்கு முன்னாடி குட்டி குட்டி கட்சிகளை வந்து கம்மியான சீட்டில் ஒரு 2க்கு 3ங்கிறத ஒன்றாக்கி, 2ஆக்கி, 2ங்கிறத ஒன்றாக்கி பண்ணாங்க பார்த்தோம். அது மாதிரி உங்களுக்குலாம் குறைக்கலங்க, நீங்கள் வந்து இதே வச்சுக்கணும். ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து பேசும்போது +1 சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ராஜ்யசபாவில் நாங்களே பார்த்தோம். இப்போ வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அசம்பிளேஷன். திரு சோடங்கருடைய டோன் எப்படி மாறுதுங்கிறத விட ப்ரிசைஸாக அவர் பேசுகிறார். அவர் வந்து எந்த வாய்ப்பையும் மறுக்கலை. அது வந்து அதான் முக்கியம். நாளைக்கு தாவேக்கா கூட போவீங்களாங்கிற கேள்விக்கான பதில் அது எல்லாமே வச்சிருக்குது. நீங்கள் நேற்று சொன்ன அந்த ட்வீட்டுகளில் பிரதர் காணுமே அதை காணுமேங்கிறது, இவர் வந்து திமுக எங்களுக்கு கொடுத்த பரிந்துரை எங்களுக்கு ஏற்பில்லை, நாங்கள் கூட கேட்டிருக்கோங்கிறது தான் மற்றவங்களுடைய டோன். உங்களுக்கு புரியுங்களா? அந்த டோன் ஏன் மாறுது அப்படின்னா, திருமாவளவர்களோ மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மதிமுக எல்லாருமே வந்து நாங்கள் கூடுதலான தொகுதிகளை கேட்டிருக்கோம், அதுதான். அப்போ மறுத்தாங்களா இல்லை, அவர்கள் கொடுத்த தொகுதி எங்களுக்கு ஏற்பில்லை அப்படிங்கிற வார்த்தையை முதல் முறையாக காங்கிரஸ் மட்டும் இருக்கு, வேறு யாருமே சொல்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மனிதநேக ஜனநாயக கட்சியுடைய தமிழ் மன்சாரிகள் பேச்சு சுமூகமாக நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன், மகிழ்ச்சியாக நடந்ததுன்னு சொல்லுவேன் அப்படின்னார். உங்களுக்கு புரியுங்களா? ட்விஸ்ட் வச்சுட்டு சுமூகமாக நடந்ததுன்னு சொல்ல, மகிழ்ச்சியாக. அந்த அளவுக்கு எல்லாருமே இருக்கும்போது இவங்க வந்து அவங்க திமுக கொடுத்து எங்களுக்கு ஏற்பில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் அந்த டோனுக்கு வந்து ப்ரூஃப் அளிக்கும். இதில் வந்து ஆடட் இதாக பார்த்தோம்னா, திரு செல்வ பெருந்தகை அன்னைக்கு கூட்டணி இந்த இடஒதுக்கீடு அந்த தொகுதியுடன் பரிக்கை பற்றி பேசும்போது அன்னைக்கு வந்துட்டு இவரை பேச விடலை. கிட்டத்தட்ட அவரே அப்படியே நின்று பேசிட்டு அதெல்லாம் இருங்க அப்படியே பிடிச்சிட்டு அப்படின்ட்டு போயிட்டார், முடிச்சிட்டார். ஆனால் பார்த்தோம்னா இவர் டெல்லிக்கு போயிட்டு அங்கேருந்து அவர் பேட்டி கொடுத்தது அப்படின்றத பார்க்குறோம். இன்னைக்கு திருப்பி வந்து சொல்கிறாரு, இது கொள்கை கூட்டணி, நாங்கள் பிரியறதுக்கான இதே இல்லை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் திருப்பி வந்து ஒரு சாலிடிஃபை பண்ணுற மாதிரியே பேசுகிறார். இது எப்படி முரணா? அதான் காங்கிரஸ் கட்சி வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாருமே திரு கார்த்தி சிதம்பரத்துலேருந்து பீட்டர் அல்போன்ஸ்லேருந்து ராகுல் காந்தி வரைக்கும் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, கருத்து சுதந்திரத்துக்கு பெயர் போன கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், சிக்னிஃபிகன்ஸ் காங்கிரஸுக்கு மட்டுமே இருக்கிற எக்ஸ்க்ளூசிவிட்டி என்னென்னு, அதில் எப்பயுமே திமுக காங்கிரஸ் அதிமுக காங்கிரஸ் 2 இருக்கும். அது வந்து எப்பயுமே இன்னைக்கு நேற்று கிடையாது. ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக, கலைஞர் அவர்களுக்கு ஆதரவாக எப்பயுமே 2 கேங் இருந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து திமுகவுக்கு வலுவான ஆதரவாக இருக்கக்கூடிய திரு பீட்டர் அல்போன்ஸுக்கு இணையாக இருக்கக்கூடியவர் வந்து திரு செல்வ பெருந்தகை. சோடங்கரை பொறுத்தளவுக்கு திமுக அதிமுகங்கிற தேவையே இல்லை, அவருக்கு காங்கிரஸுங்கிற தவிர வேற எந்த நோக்கம் இல்லை. இவங்க டிஎம்கே விட்டு போயிடக்கூடாது, டிஎம்கேல வந்து தமிழக முதலமைச்சர் கோச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து திரு செல்வ பெருந்தகை இருக்கு. அவர் அப்படி நம்ம கட்சிக்கு நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி சொன்னதை மட்டும் தான் நம்ம கொண்டு போகிறது, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொன்னாங்க. அப்போ வந்து அவருடைய பேட்டில் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், எங்களுக்கு இது ஏற்பில்லை, கூட கேட்டிருக்கோம், இனிமேல் அவங்க தான் சொல்லணும், நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் அப்படின்னு. மற்ற சிலர் சொல்கிறாங்க, 3ஆம் தேதியை டெட்லைனாக போட்டிருக்கு டிஎம்கே, எய்தர் டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அது எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் வந்து என்னென்னா, திமுக கையில் பாலை தள்ளி விட்டுருச்சு காங்கிரஸ். இப்போ நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள், இப்போ டேக் இட் ஆர் லீவ் இட்டுங்கிற இப்போ அவங்க கையில் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் 25 சொன்னீங்க, நாங்கள் 25 வேண்டாம்னு சொல்லிட்டோம். அண்ட் எங்களுடைய கோரிக்கை என்னங்கிற நாங்கள் சொல்லிட்டோம். அது இன்னைக்கு வந்து திரு செல்வ பெருந்தகை கொடுத்த பேட்டில் ஒரு வார்த்தை நடுவில் போகிறார், இன் பிட்வீன் அவங்க ஏதாவது செட்டில்மெண்ட் வரும் அப்படின்றாரு.
அப்போ 25 அவங்க கொடுத்தாங்க, நாங்கள் 35 இதோ ஒரு வாட்டர் நம்பர் 35 கேட்டிருப்போம், 30க்கு வந்துருவாங்க, 29 30க்கு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து திரு செல்வப்பிரந்தை இருக்கிறார். ஆனால் அதை காங்கிரஸ் ஏற்குமான்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் சொல்லலாம், கட்டமாக அவங்களும் எக்ஸஸ் நம்பர் தான் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் அந்த நம்பர் வந்து ரொம்ப பிளேஸ் ஏ மேஜர் ரோல். எந்த அளவுக்கு அவங்க வந்து செட்டில் ஆகிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ பழசு கிடையாதுன்னு ஆகி போச்சு, புதுசு ஒத்துக்கிட்டா டிஎம்கே பலவீனமான மாதிரி டிஎம்கே ஃபீல் பண்ணோம். அதனால இன்பிட்வீன் நம்பர் தான் 2 பேருக்குமே அமிக்கபிளாக இருக்கும். அந்த இன்பிட்வீன் நம்பர் வந்து 2 பேரும் ஏற்கக்கூடியதாக இருக்காங்கிறதுல இருக்கு கேம். அது நம்ம எப்படி வந்து அந்த டோன் மாறினது தான். சோடங்கருக்கு வந்து டெல்லி மட்டும்தான் கவலை, திரு செல்வப்பிரந்தைக்கு திமுக மட்டும்தான் கவலை. அப்போ திமுகவுடைய மனம் நொந்துடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கான விஷயமா இருக்குது. அதனால தான் அது முரண் மாதிரி தெரியுது. அவர் முரண் இல்லை, அவர் வந்து டிஎம்கே வந்தோன்னு விரும்புறாரு. கட்டாயம் அவரும் வந்து டிஎம்கே காங்கிரஸ் கேட்பானே 2 மட்டும் கூட கொடுத்துருனே, முடிச்சு விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைனே அப்படின்னு சொல்லுவார். என்ன முக்கியமான விஷயம் நடக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தகவல் இருக்குது. என்ன? நீங்கள் இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது. நீங்கள் வெளியே போனால் திமுக கூட்டணியே முறிந்ததற்கு சமம். அங்கே ஓபிஎஸ் வந்து கட்சியிலே சேர்ந்துட்டாரு, தேமுதிக வந்து கூட்டணியில் சேர்ந்துருச்சு, மக்கள் நீதி மையம் 2021 இல்லை, அப்படி பயங்கரமாக பலமான கூட்டணி ஆயிடுச்சுங்கிற பெர்செப்ஷன்லாம் வந்து எடுபடாது. காங்கிரஸ் இருந்தால் அது வலுவான கூட்டணி, காங்கிரஸ் இல்லைன்னா அது வந்து வலுவிழந்த கூட்டணிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கன்விக்ஷனில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவானது. அப்போ நம்மால் தான் அவங்க வெற்றி பெறுகிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதே கிரீஷோட உங்களுடைய பேட்டு ரொம்ப தெளிவாக, திமுகவுடைய கிரைசிஸ் பீரியடில் நாங்கள் கூட நின்றுருக்கோம், நவ் இட்ஸ் தேர் டைம் டு கிவ் இட் பேக் அப்படின்றார். இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். நாங்கள் வந்து திமுகவுடைய சங்கடமான சந்தர்ப்பங்களில் அவர் கூட நின்றுக்கிறோம், இப்போ எங்களுக்கு தேவைக்கு அவங்க நிறைவேற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கின்றார். அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா, இட் இஸ் ஒரு டியூட்டி. நான் உனக்கு வந்து நீ போன முறை கேட்டப்போ கொடுத்தேன்ல, இப்போ நீ எனக்கு திருப்பி கொடு அப்படிங்கிற ஒரு சென்ஸ். அப்போ வந்து டிஎம்கேவை பைண்ட் பண்ணது காங்கிரஸ் இந்த இடத்துல. அப்போ அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, தெளிவாக அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நம்மளால தான் டிஎம்கே ஜெயிக்குது, நம்ம இல்லைன்னா டிஎம்கே ஜெயிக்க முடியாது. இந்த சென்ஸ் வந்து டில்லிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கன்விக்ஷன் இருக்க போய் தான் டில்லி வந்து இவ்வளவு கராராக வந்து நிற்கிது. இல்லாட்டி வந்து சரிங்க போன முறை இருந்தது அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. போன முறை இருக்கு கூட கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் போன முறை இருந்த விட எங்களுக்கு கூட வேணும்னு கேட்கறதுக்கு என்ன? ஏன்னா டிஎம்கே பலவீனமாக இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம யார் யாரெல்லாம் பார்த்த மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்குது, எந்த கூட்டணி ஒரு நாளும் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போக முடியாதோ அவங்களுக்கு தான் செட்டில் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? இவங்க ஏடிஎம்கே பிஜேபி போக முடியாது, அவங்கள தான் செட்டில் ஆயிருக்காங்க. பட் இவங்க எல்லாருக்குமே வந்து வேற ஒரு வாய்ப்புகள் தெரிஞ்சிருக்குனால அவங்க ஒரு பெரிய ஒரு சிக்கலா வந்து நிற்குது. பட் காங்கிரஸுக்கு கையில் வச்சிருக்கக்கூடிய தகவல் நம்ம இல்லாமல் வெற்றி இல்லை அப்படிங்கிறது. இது திமுக நம்புதான்ங்கிறத பார்க்கும். திமுக ஆமா நம்ம காங்கிரஸ் இல்லாமல் நம்ம வெல்ல முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இறங்கி விடுவாங்க. இல்லைங்க நம்ம வென்றாலும் பரவாயில்ல வெள்ளாட்டாலும் பரவாயில்லைங்க, அவங்களெல்லாம் நம்ம ஓரம் வளர்த்தோட வேண்டியல அப்படின்னு நினைச்சாங்கன்னா something may happen. சம்திங் மே ஹேப்பன் அப்படின்றப்போ அந்த மேலேருந்து இஃப்லேருந்து எல்லா அந்த டவுட்டான கிளாஸஸ் வரதும் வந்துக்கிட்டே இருக்குன்றதை பார்க்குறோம். எலெக்ஷன் சீசன் வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து தெலுங்கானா பற்றி நீங்கள் ஆமாம், அதை தான் கேட்க வரேன். தெலுங்கானாவில் வந்து முகாமிடுகிறதா ஒரு முக்கிய தலைகள் பட்டாளம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கான்னு தெரியல, நான் கை அங்கே தான் இருக்குன்ற மாதிரி பல நகர்வுகள் அங்கே தான் போகுது. தாவேகா காங்கிரஸுடைய பேச்சுவார்த்தை, ரகசிய பேச்சுவார்த்தை தெலுங்கானாவில் நடக்குது. ஆதவ் அர்ஜுனா அங்கே பயணம். ஏற்கனவே மாணிக்கம் தாக்கூர் ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் தெலுங்கானா காங்கிரஸ் அங்கே தான் இருக்காரு. ராகுல் காந்தி தெலுங்கானாக்கு வருகிறார், ஹைதராபாத்தில் இல்லை அப்படின்னு பல. ஃபுல் நேம் என்னங்க? ரேவந்த் ரெட்டி. ஆதவ் அர்ஜுனாவுடைய ஃபுல் நேம் என்னங்க? ஆதவ் அர்ஜுனா ரெட்டி. அடுத்து திராவிடம் அந்த இதுல வந்துரும். ஆமா ஆமா, அதனால இதுல எங்க கனெக்டிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்ல வர, கனெக்டிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவார். அவங்க வந்து நீங்க பேசியிருப்பாங்களா, போயிருப்பாங்களா, வந்திருப்பாங்களான்னு எவரிபடி வில் அட்டம். நீங்க தான் சோடங்கர் மாதிரி பேசுறீங்க. நான் எங்க பேசுறேன், அவங்க சீட்டா ஓட்டலாம் அவங்க ஒன்றும் கிடையாது. திரு நிர்மல்குமார் சீட்டி நிர்மல்குமார் வந்து பேட்டியில் கொடுக்கும்போது சொல்றாரு, அவர் வந்து தாவேக்கா உங்க கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்ம வந்து இல்லைங்க வருவாங்க, நம்ம தலைமை அறிவிக்கும்னு சொல்லி. அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது, தாவேக்கோட எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னு, நாம பேசுறோம்னு தெரிஞ்சா கூட 4 சீட் கொடுத்து கவுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுங்களா? அவங்க அச்சம் பண்ணாங்க, தாவேக்காவும் காங்கிரஸும் பேசுதா அப்படிங்கிறதுக்கு. ஏன் காங்கிரஸும் பேச மாட்டேது, தாவேக்காவும் பேச மாட்டேது? அதுக்கு ஆச்சரியமான காரணம் இருக்கு. காங்கிரஸும் தாவேக்காவும் ஆமா நாங்கள் பேசத்தானே செய்வோம். காங்கிரஸ் மறுக்கலை. உங்களுக்கு புரியல, காங்கிரஸ் வரைக்கும் மறுக்கலை. அவர்கள் எங்களை புரிந்து கொள்கிறார்கள், எங்கள் பலத்தை உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களே தவிர நாங்கள் பேசலை. நாங்கள் எங்கே பேசணும்? டிஎம்கே இப்போ நீங்கள் வந்து டிஎம்கேட பேசுறீங்களா பாருங்க, டிவி கூட பாருங்க, டிஎம்கே தானே போட்டிருக்கு. டிஎம்கேல அறிவாள வாசலாக இருக்கும், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லாரு தவிர டிவிக்கே கூட நாங்கள் ஏங்க பேசணும்னு சொல்ல. செல்வப்பிரந்தை சொல்றாரு,
புரியல? செல்வ பெருந்தை வந்து நாங்கள் டிவிக்கு கூட பேசணும் யார் சொன்னா? டிவி கூட நாங்கள் ஏன் பேசுறோம்? டிவிக்கில் யார்? நான் தாங்க ஸ்டேட் பிரசிடென்ட். நான் சொல்றேங்க, யாரோடையும் பேசல. எந்த மறைமுக பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு கிடையாது? நேரடி கிடையாது. மறைமுகம் என்னன்னு தெரியாது. என்னமோ சொல்லிட்டு வேற 140 கட்சிகள் மறைமுகம் என்ன தெரியாது. அது ஒரு ஓரமா இருக்கட்டும். சோடங்கர் இந்த வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏங்க நாங்க இந்திய அலைன்ஸ்ல இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு இன்னொருத்த கூட பேச்சு வேண்டி இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. முடிஞ்சு வச்சுல அன்னைக்கு கதையே. அவர் சொல்லவே மாட்டார். அப்ப வந்து ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் வந்து மக்களுக்கு தெரியாதா என்ன? அப்ப அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, தாவேகா எங்கள் பலத்தை புரிந்திருக்கிறது. அடுத்த வரி, திமுக கொடுக்கக்கூடிய 25 சீட் எங்களுக்கு ஏற்பில்லை. அப்ப என்ன? திமுக எங்களுடைய பலத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது. உங்களுக்கு புரியுங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்ப தெலுங்கானால பேச்சு நடக்குதா? ஆதவர்ஜுன் அங்க போயிருக்கிறாரு, ரேவந்த் ரெட்டி அங்க இருக்கிறாரு, மாணிக் தாக்கூர் அங்க இருக்கிறாரு, ராகுல் காந்தி. அப்ப ஏதாவது நடக்குமான்னு தெரியாது. இதுதான் ஹானஸ்டான பதில். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? இது வெளியவே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தாவேக்காவும் அந்த சென்ஸ்ல இருக்குது. ஏன்னா வெளியே தெரிஞ்ச தாவேக்காவோட அச்சம் என்னவா இருக்குதுன்னு, சார் நாங்கள் பேசுகிறோம்னு தெரிஞ்சாலே அவங்க கூட 4 சீட் கொடுத்து முடிச்சுடுவாங்க சார். இப்போ பிரச்சனை ஒரு 4-5 சீட்டாக தான் இருக்கும், 5 சீட்டு கொடுக்க மாட்டேன்பாங்க. நாங்கள் பேசுறது தான் முடிச்சு விட்ருவாங்க அப்படின்ட்டு. இப்படி தான் வந்து நாங்கள் பேசுகிறோம் தெரியதான் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி தான் இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து கமுக்கமாக ரகசியமாக நடக்குது. அது பேச்சுவார்த்தையாக நடக்குதா, அது முடியுதா முறியுதா, அது வந்து வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ. பட் நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ் நான் சொன்னேன், இந்திய அலைன்ஸ் தான். அதே மாதிரி காங்கிரஸ் உடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் டிஎம்கே அலைன்ஸ் தான். அது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்தி பிளாக்லேருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னு அவங்களுக்கு வந்து எதிர்கால சேலஞ்சஸ் அதிகம். பட் அது மீட் அவுட் பண்ண முடியும், அது வேற விஷயம். அவங்களால சமாளிக்க முடியும். ஆனால் 2029 பெரிய சேலஞ்ச். 2029 இடையில நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இவங்க விஜய் கூட போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு, கட்சிக்கான மறுமலர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு டைலமா அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அதில் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஎம்கே தான். பலமுறை சொல்லுங்க 51-49. அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கே தான் இருக்கு. அந்த ப்ரிஃபரன்ஸ் இங்கே இருக்கனால டிஎம்கே கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா அங்கே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ டிஎம்கே நம்மளை மதிக்காமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு இப்போ பாருங்க வந்து கிரீஷோட இருந்து ஓப்பனாக வாய்விட்டு சொல்லிட்டாரு 25 எங்களுக்கு ஏற்பில்லைன்ட்டு. அப்போ 25 தான் முடிவாயிடுச்சுன்னா பாஸ் ஏதோ ஏற்பில்லை, நீங்கள் டெல்லியில் இங்கிலீஷ்லாம் பேசி கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி வந்துடும்ல. அப்போ காங்கிரஸ் பணிந்து விட்டதுன்னு போய் நிற்கும். இப்போ திமுக என்ன நினைக்குது? நம்ம தானே அங்கே வந்து ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணிட்டே இருக்கோம், பாஜகவுக்கு பணிஞ்சிட்டீங்க, பாஜக புரிஞ்சிட்டீங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ காங்கிரஸ் கூட கேட்டு நாம இறங்கி வந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா அந்த கிளாஷ் வந்து ஈகோல நிற்குது. அவ்வளோதான். எங்கே முடியுங்கிற பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க 51-49 அப்படின்னு அந்த ப்ரிஃபரன்ஸுக்கான ப்ராபபிலிட்டி சொன்னீங்க. நான் கூட்டணி மாறுவதற்கான அந்த மீட்டர் இருக்குல்ல ப்ராபபிலிட்டி, அது ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸா? ஒரு கட்டத்தில் செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சப்போ 51-49ங்கிறது பெரிய விஷயம் தானே. 2% அது ப்ரிஃபரன்ஸ், விருப்பம். இது வந்து ப்ராபபிலிட்டி நடப்பதற்கான சாத்தியக்கூறு இங்கே போயிருச்சுன்னா கேமே மாறிடும்ல. நீங்கள் வந்து தமிழ்நாட்டு தேர்தல் 2026 தேர்தலுடைய முகமே மாறிடும். காங்கிரஸ் இருந்தால்தான் திமுக வலுவான கூட்டணி. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வலுவான கூட்டணி கிடையாது. காங்கிரஸ் வந்து தாவேக்காக்கு போயிடுச்சுன்னா அதுதான் உண்மையான மும்முனை போட்டி. அப்போ வந்து ஒரு மும்முனை போட்டி, இன்னைக்கு மும்முனை போட்டி இல்லை, இன்னைக்கு வந்து 2.25 அணி அப்படி போட்டி வேணா வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மும்முனை போட்டி பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து காங்கிரஸ் வந்து வெளியே வந்துருச்சு, தாவேக்கோட சேர்ந்துருச்சு உடனே திமுகவுக்கு பெரிய பின்னடை, தாவேக்காக்கு பெரிய பலம், ஏடிஎம்கே அட்வான்டேஜாக மாறும். ஆனால் சுலபமாக நிற்காது, ஒரு வலுவான மும்முனை போட்டியாக மாறிடும். அப்போ வந்து காங்கிரஸ் நினைக்குது நான் தான் கேம் சேஞ்சர், இங்கே நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு வெற்றி, நாங்கள் போனால் உங்களுக்கு வெற்றி இல்லை, எனக்கு கிடைக்குதா என்ன சொல்லுவோம், இந்த 1 கண்ணு போனால் 2 கண்ணு. அப்போ வந்து நீங்கள் தானே எங்கள்கிட்ட இறங்கி வரணும். சோ அவர்கள் வந்து சொன்னார் 2011 தேர்தலில் தேமுதிக அவ்வளோ பலமான கட்சி அல்ல, ஆனால் தேமுதிக வந்து அதிமுக கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதிமுக வெற்றி உத்தரவாதப்படும். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அலையன்ஸ் வந்து ஏன்னா தேமுதிக வந்து ஏடிஎம்கே கூட சேர்த்துக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அசம்பிளி சொன்னாங்க, அலையன்ஸ் வேண்டாம்னா அடிச்சுக்கிட்டேன், எல்லாரும் நீங்கள்லாம் சேர்ந்தா கம்பல் பண்ணீங்க அப்படின்னு. அதே கருத்துலாம் விஜயகாந்த் வந்தார். அப்போ வெற்றியை உத்தரவாதப்படுத்துறதுக்கு அங்கே தேவைப்படுச்சு. அப்போ என்னென்ன வெற்றியை உத்தரவாதப்படுத்தக்கூடிய கட்சியாக 2011 தேமுதிக தான் இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் அங்கே இருக்குது. காங்கிரஸ் அங்கே இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு பலம் இருக்கும், நம்பிக்கை இருக்குன்னு. காங்கிரஸ் அங்கே இல்லைன்னா அது வந்து அது கேள்விக்குள்ள. அப்போ வந்து திமுக தான் இறங்கி வரணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. ஏங்க நாங்கள் பெரிய கட்சியா நீங்கள் பெரிய கட்சியா அப்படின்னு திமுக கேட்குது. எல்லாரும் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். அப்படி இருக்க இவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையில் அந்த தொகுதி உடன்படிக்கைக்கான அந்த பேச்சுவார்த்தை போனது. அதில் விசிகா வந்து தொகுதி இன்க்ரீஸ் பண்ணது அதிகமாக கேட்டது மட்டுமல்லாமல் அதிகாரத்திலும் தங்களது உயரத்திற்கேற்ப தங்களது பலத்திற்கேற்ப பங்கு வேண்டும் அப்படின்னு அவர்கள் கேட்டதாக அவரே சொல்லியிருக்கிறார். இது எப்படி பார்க்கறது? கூட இவங்களும் மசில் ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்களே. பொலிட்டிக்கல் டிப்ளமசி அப்படின்னா என்ன, அதை எப்படி செய்யறதுன்னு நீங்கள் வந்து திருமாவளவன்ட்டு தான் கேட்கணும். அந்த பொலிட்டிக்கல் டிப்ளமசியில் அண்ணன் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் வந்து சுயமாக படித்து பாஸ் மார்க் வாங்கி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடித்தவர்.
பொலிட்டிக்கல் டிப்ளமசிலையும் அண்ணன் வந்து ஒரு பிஹெச்டி நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வெக்காபுலரி எடுத்து போடுறாரு. அதில் வந்து நீங்கள் அதை வந்து புரிந்து கொள்வதற்கு வந்து உங்களுக்கு பெரிய ராஜேந்திரத்தை கரைத்து குடிச்சுக்கணுங்கிற மாதிரியான விஷயம். பியூட்டிஃபுல்லாக ஒன்று போடுறார். அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்கிறார். அதிகாரத்தில் பங்கு பற்றி அவர்களிடம் அறிவுறுத்தினோம். எதிர திமுக நாங்கள் சொன்னோம். ஆனால் அது ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு அடுத்த வரி போகிறார். நாங்கள் நாளைக்கு அமைய போகிற திமுக ஆட்சி அமைஞ்சோன்னா எங்களுக்கு பங்கு வேணும், நாங்கள் அப்படி கேட்கல, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டோம். 2வது பாயிண்ட் கூடுதலான சீட் வேணும்னு கேட்டோம். இப்போ இதில் என்ன செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னா, கூடுதலான சீட்டு ஓகே, அதிகாரத்தில் பங்கு கிடையாது, அவ்வளோதான். அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து லோக்கல் பாடியில் பார்த்துக்கணும். இப்போ வாரிய தலைவர் பதவி ஆமா பார்த்துக்கணும். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம 2 வைக்கிறோம். நம்ம வந்து என்ன அண்ணனுடைய டிப்ளமசி என்ன, நம்ம 4-5 கேட்டுறணும். அப்போ நமக்கு வந்து 2வது கிடைச்சிரும். நான் என்னங்க நான் எல்லாமே கேட்டேன், நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னு ஆயிரும்ல. அப்புறம் நமக்கு வந்து 1 இருக்கு 2 கொடுங்கன்னு கேட்டால் இருக்கிற 1 வச்சுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம 5-6 கேட்டோம்னா இந்த 2 வச்சுக்கணும்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் பியூட்டிஃபுல்லாக போகிறேன். அப்போ வந்து அதிகாரத்தில் பங்கு பற்றி நாங்கள் அவர்களுக்கு விளக்கினோம், ஆட்சியில் பங்கு பற்றி நாங்கள் முரண்டு பிடிக்கவில்லை, அதற்கான கால சூழல் அமையவில்லை என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான கூடுதல் சீட்டு. அப்போ நீங்கள் வந்து இப்போ திமுக ஒரு கம்பல்சனுக்கு வந்துருச்சு, விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதல் சீட்டு கொடுத்தாகணும். அதான் அண்ணனுடைய டிப்ளமசி பியூட்டிஃபுல்லாக போட்டார், வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். இது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி பண்ணிக்கும்? இந்த விஷயத்தின் மூலம் காங்கிரஸுடைய நிலைப்பாடு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? வித் குட்டி குட்டி கட்சிகளுடைய அந்த உறவே வந்து பெரிய கட்சிகளுக்கு எஃபெக்ட் ஆகுன்றப்போ கேட்டலிஸ்டுக்கு காங்கிரஸ் வந்து அந்த ரேஷியோ பேசணும். திருமாவளவன் வந்து காங்கிரஸுக்கு கேட்டலிஸ்ட் கிடையாது. மதிமுக 2 கம்யூனிஸ்ட் விடுதலை இந்த 4 பேர் தான் அவங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கூட்டணிக்குள்ள கூட்டணி இவங்க 4 தான். காங்கிரஸ் அதுல கிடையாது. இங்கிலீஷ்ல காங்கிரஸ் என்ன கேட்கும், 6 வாங்கின விசிகாவுக்கு 2 கூட கொடுத்தீங்க, அந்த ரேஷியோ என்ன? அப்ப 25 வாங்கின எங்களுக்கு நீ அந்த ரேஷியோ எவ்வளவு கொடுக்கணும்? உங்களுக்கு புரியுங்களா? அந்த ரேஷியோ அவங்க கேட்பாங்க, நம்பர்ஸ் கேட்க மாட்டாங்க. அவங்க 2 கொடுத்தீங்க எங்களுக்கு 4ங்கிற கிடையாது. 6க்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட 30% நீங்க கூட கொடுத்துட்டீங்க, 6 8 ஆக்கிட்டீங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நீங்கள் 25 கொடுத்தா 40 கொடுக்கணும் எங்களுக்கு. நாங்கள் 40 கேட்டோம் உங்கள்கிட்ட, அப்போ நீங்கள் சொல்லுங்கிற கணக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. காங்கிரஸ் வந்து விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்திக்கணும். இவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அந்த ரேஷியோவில் கொடுக்கணும். அப்போ நீங்கள் அதை கம்மியாக மதிக்கிறீங்களான்னு 2 கம்யூனிஸ்டையும் மதிமுகவையும் திமுகவே பார்த்துக்கணும். அங்கே கேட்டலிஸ்ட் ரோலை வந்து அண்ணன் பிளே பண்ணுவார். அவர்களுக்கு குறைக்கிறது மூலமாக அண்ணன் அந்த ஆதாயத்தை அடைஞ்சுக்கிட்டார் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் இந்த பக்கம் நடந்து கொண்டிருக்க, டெல்லியில் இந்த பக்கம் இந்த கேம்ப்லையும் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார், திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். அதில் வந்து கூட்டணி பங்கீடுக்கான பூர்வாங்க பணிகள் கிட்டத்தட்ட டோட்டலாக சீல் ஆகி இங்கே வந்து சைன் போடுறது மட்டும்தான் பாக்கின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஃபைனல் கோ ஹெட் கொடுக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் இருக்கிறது. என்ன டெவலப்மெண்ட்ஸ்? சீட் பங்கீடு வந்து இதில் வந்து இன்னைக்கு முழுசாக பேசப்படாதுன்னு நான் எனக்கு கேள்விப்படுறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன ரேஷியோவில் நம்ம போட்டிடுறது, பாஜக கூட்டணி கட்சிகள் எவ்வளோ கொடுத்துக்கிறது, யார் நான் பாமகவை நான் பார்த்துக்கிறேன், சீனியர் டாக்டரை சேர்க்கலாமா வேண்டாமா, இவங்க தமாக நீங்கள் பார்த்துக்குங்க, அம்மா மக்கள் முன்னேற்றம் நீங்கள் பார்க்குங்க. இதை மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ஒரு கிளியர் பிக்சர், ஃபைனல் பிக்சர் கொடுக்குறதுக்கு வந்து. ஏன்னா நம்ம வந்து முதல்ல நான் ஏற்கனவே பல முறை சொன்ன போல திரு அமித்ஷாவும் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்ல சந்திச்ச போது திமுக ஆட்சி ஆகட்டும், நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க அப்படிங்கிற அந்த ஒன்லைன் அது முடிஞ்சிருச்சு, 2 பேருக்கும் அக்ரிமெண்ட். இப்போ அதுக்கு அடுத்தடுத்து நகரும்போது நம்ம வந்து யாருக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிறது அதை பிரிச்சுக்கிறதுக்கு, நம்ம எவ்வளவு செலவு, யார் பொறுப்பு, என்னென்ன செய்யணும். எலெக்ஷனில் வந்து வெறும் சீட் ஷேரிங் மட்டுமே இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் செய்யணும். அதில் என்னென்னலாம் வேலைகள் இருக்குது அப்படிங்கிறது உட்பட பல விஷயங்களை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷனுக்கான வாய்ப்பு தாங்க. 2 பேருமே அமிக்கபிளாக இருக்காங்க, ஒன்றா இருக்கிறாங்க. நேற்று தான் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சுட்டு பேசியிருக்காங்க, இன்றைக்கி அங்கே போய் நிற்கிறாங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அங்கே போகிறாங்க போது அது அடுத்த கட்டத்தில் வரும். பட் நாளைக்கு அவர் டெல்லியிலேருந்து வந்த பிறகு ஏடிஎம்கே 170, டிஎம்கே பிஜேபி 30 அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து நிற்குமான்னு என்னால் சொல்ல முடியல. அப்படி வந்து ஒரு நம்பர் நாளைக்கு நிற்காது. அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு அவங்களுக்குள்ள, அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் மித்த கூட்டணியில் பார்க்கும்போது இவங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரு நாய்ஸே இல்லாமல் இருக்கு. ஃப்ரிக்ஷன், ஹாப்பி எதுவுமே இல்லாமல் ஒரே அமைதியாக நிசப்தமாக இருக்கேன். பாமகக்கு எவ்வளோ சீட்டுன்னு பேசப்பட்டுச்சு. இஃப் ஐ எம் நாட் ராங் 17 சீட்டு அவங்களுக்கு. அது வந்து டாக்டர் அன்புமணியும் திரு இபிஎஸ் ஏற்கனவே பேசினாங்க, அது அவங்க கோட்டம். ஏடிஎம்கே அலைன்ஸில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு, தமாகவுக்கு, பாரிவேந்தருக்கு, இன்ன பிற கட்சிகளுக்கு வந்து எல்லாம் வந்து அது பிஜேபியோட கோட்டாலே அவங்க கொடுத்துட்றாங்க. அது அவங்க வந்து சம்மதிச்சுறாங்க. அவங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு 45-50 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே அவங்க பிரித்து பண்ணிக்கிடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தமாகவும்
அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். நாங்கள் பாஜக வழியாக எங்களுடைய சீட்டை பெறுவோம்னு சொல்லி. ஸோ தே வில் டாக் டு பிஜேபி. பிஜேபி வில் டாக் டு இபிஎஸ் ஃபார் திஸ் பார்ட்டிஸ் ஆல்சோ. அப்போ அது வந்து அதுதான் எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதில் தான் ஒரு கிளியர் பிக்சர். இப்போ நான் வந்து இந்தந்த கட்சியெல்லாம் பார்த்துக்கிறேன், இவ்வளோ சீட் நான் போட்டிக்கிறேன், நீங்கள் இந்தந்த கட்சிலாம் பார்த்துங்க, இவ்வளோ சீட் உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி உள்ஒதுக்கீடு பண்ணலாம்னு பார்த்துக்கிற ஒரு கிரவுண்டு கிடைக்கணும். அதனால தான் அங்கே வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிஜேபி வந்து எவ்வளோ போட்டி உள்ள அப்படிங்கிற பிஜேபி வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வர அதிகமான எண்ணிக்கையில் கவனம் செலுத்துகிறேன். அவங்க வந்து நம்ம வந்து காங்கிரஸ் கடந்த மாதிரி போட்டிட்ட மாதிரி 25 சீட் போட்டிட்டா கூட அவங்க வந்து ஹாப்பியாக தான் இருக்கிற இடத்துல இருக்காங்க. வந்து காங்கிரஸ் அங்கே 30 சீட் கட்சி சண்டை போட்டுருக்கு, நம்ம 40 சீட்டில் போட்டிடுங்கிற இடத்துல இல்லை. வின்னபிலிட்டி தான் முக்கியம்னு மேலேருந்து கீழே வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம 12-15 சீட் எடுக்க போகிறோம். நம்ம ஒர்ஸ்ட்டாக ஒன்றுமே பண்ணலங்கன்னு சொன்னால் எடுக்கிறோம். அதுவே நமக்கு வந்து நல்ல வெற்றி தான். போன முறை 4 வாங்கி இந்த மாதிரி 12 வாங்கினாலும் 3 டைம் வெற்றி, 300% வெற்றி நமக்கு. அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் வின்னபிலிட்டி மட்டும் பாருங்கள். சும்மா சீட் வாங்குற மேட்டரில் அவர் கொடுத்துட்டு போகிறார், ஜெயிக்கணும்ல. அப்போ ஜெயிக்கிற மட்டும் வச்சுக்கோங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து பேச போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக கடந்த முறை டிஎம்கே அலையன்ஸில் என்ன நடந்ததோ அது இந்த முறை ஏடிஎம்கே அலையன்ஸில் நடக்கலாம். எல்லா கட்சிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு மட்டும் ஒரு நம்பர் வச்சுக்கிட்டு நேராக வந்து ஏடிஎம்கே வந்து அதிகமான சீட்டில் போட்டிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இன்றைக்கி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே திரு டிடிவிக்கு யார்கிட்ட பேசணும்னு தெரியும், திரு வாசன் யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும், திரு அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே பேசி முடிச்சார். அதனால அங்கே எந்த குவாரலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் திரு பியூஷ் கோயல் திரும்ப சொல்ல, நாங்கள் ஒரு குடும்பம் போல உட்கார்ந்துருக்கோம், கூட்டணி போல இருக்கவில்லை. we are amicable not because we are partners, we are a family members என்றார். அந்த செட்டில்மெண்ட் ஏன் வருதுன்னு இதனால தான் அந்த அதுதான் உங்களுக்கு ஏப்ரல் 2020 அமைஞ்சதுனால இந்த டஸ்ட்லாம் செட்டில் ஆகி முடிஞ்சிருச்சு. நேற்று அண்ணாமலை என்ன சொல்றார், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கரத்தை வலுப்படுத்தும் மத்தனவருடைய வேலை என்றார். அவங்க எல்லாம் தெளிவாகி நோக்கம் நமக்கு என்னங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. நோக்கம் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து நிற்கிறது நம்ம உலகம் முழுக்க நோக்கம் என்ன அப்படின்னு சந்தேகம், ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட்டே இருக்குது அப்படின்ற நிலைமையில இருக்குமோ அப்படின்ற கேள்வியும் எழுகிறது. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் பார்க்குறோம், கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுக்க வந்து பதற்றத்தில் இருக்கிறது. இந்தியர்கள் 1 கோடி இந்தியர்கள் வந்து கல்ஃபில் மட்டும் இருக்கார்கள். அவர்களுடைய நிலை என்ன அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இங்கேருந்து மதுரையிலேருந்து பிரதமர் சென்ற உடனே அவசரமாக சிசிஎஸ் மீட்டிங் நடத்தினார், கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. இது குறித்து ஆலோசித்தார். இதில் நம்ம டிப்ளமேட்டிக்கலாக என்ன பண்ணணும், நமது சொந்தங்களை மீட்பதற்கு என்ன பண்ணணும், உள்நாட்டிற்குள்ள இதை வைத்து பிரச்சனைகள் வராமல் இருக்க என்ன பண்ணணும் உட்பட பல விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. மேற்காசிய பதற்றம், மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து எல்லாரும் அமைதியாக இருக்கணும், இது இந்த சண்டைக்கான இதில் இருந்து வழக்கம் போல் அந்த இதில் சொல்லியிருக்கிறார். பட் பேலன்சிங்கா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. பேலன்சிங் பண்ண முடியாத நிலைமை தான். ஏன்னா அயத்துல்லா கமேனி ஈரானுடைய பெருந்தலைவர் வந்து நம்மகிட்ட நல்ல நட்பாக இருந்திருக்கிறார். அதுதான் வந்து காலம் முழுக்க அவர் வந்து நம்மகிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் பண்ணிருக்காரு. ஈரானும் நம்மகிட்ட நல்லா இருந்திருக்குது. இன்சிடென்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வந்து ரொம்ப கடுமையான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய பல நாடுகள் நம்மகிட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்துப்பாங்க. நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்துச்சு, ஒரு பஞ்சாயத்து கொடுத்துச்சு. ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஈராக்கில் சதாம் ஹுசேன் வந்து பயங்கரமான குடைச்சல் கொடுத்து அமெரிக்காவுடைய தூக்கு தண்டனைக்கே உள்ளாகி போய் இறந்துட்டாருன்னு பார்க்குறோம். நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள்லாம் போய் அவங்கள்ட்ட போய் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஆல்வேஸ் ஈராக் வாஸ் ஆல்வேஸ் வெரி குட் வித் அஸ். ஈரான் வந்து எப்பயுமே நம்ம நல்லா இருந்திருக்கு, ஆப்கானிஸ்தான் நம்ம நல்லா இருந்திருக்கு எப்பயுமே. இது வந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சிம்ம சுப்பரமாக இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஏன்னா நம்ம அப்படி தான் டிப்ளமேட் வச்சிருக்கோம். பட் இந்த மாதிரி இப்போ வந்து அயத்துல்லா கமேனி அவர்கள் வந்து நல்ல ரேப்போர்ட் வச்சிருந்தார் இந்தியா கூட. பட் வந்து அவருடைய கொலைக்கே இந்த நம்மளால் கண்டனம் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்குது. நம்ம அப்படியே கொண்டு போகிறோம்னு பார்க்குறோம். நம்ம அதனால ஒரு தர்மசங்கடமான நம்மள தான். பட் இப்போ வரைக்கும் நம்ம வந்து யாரும் நம்ம மேலே பாயாமல், அது வந்து அதர் அந்த காங்கிரஸ் பார்ட்டி இது மாதிரி வேறு யாரும் நம்ம மேலே பாயாமல் வந்து நாட்டுகள் வந்து இந்தியாவை கவனமாக தான் பார்க்குறாங்க. இந்தியா தான் இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ண முடியுங்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா ஐக்கிய அரபு நாடுகள் உட்பட பல நாடுகள் வந்து இந்தியாட்ட வந்து ரொம்ப டிகிரி தோஸ்தா இருக்கிறாங்க. பயங்கரமான நட்பு. நீங்கள் சொன்ன போது அந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து 1 கோடி பேர் மேலே இந்தியர்கள் இருக்கிறாங்கிறத தாண்டி நம்ம வந்து அந்த நாடுகளுடைய வளங்களுக்கு ரொம்ப துணை போகிறோம். நான் வந்து வேறு சிங்கப்பூரில் ஒரு போய் அவங்க மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லும்போது சொன்னேன், சிங்கப்பூர் வந்து உங்களுக்கு தேவை, நம்முடைய இந்தியர்கள் இங்கேருந்து போன தமிழர்களுக்கு தேவைங்கிற மட்டும் சிங்கப்பூருக்கு நம்ம தேவைங்கிற புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கும் இந்தியர்களுடைய உழைப்பு தேவைப்படுது, இந்தியர்களுடைய வளத்துக்கும் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் தேவைப்படுது. அப்படிங்கிறனால ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இருக்கிறோம். நாட்டு தலைமைகள் நம்மகிட்ட ரொம்ப பெரிய நட்புறவோடு இருக்கிறாங்க, தனிப்பட்ட நட்புறவோடவே இருக்கிறாங்க. நம்ம பார்க்கணும் அங்கே அரபு நாடுகளில் ஒரு சத்யநாராயண் கோயிலெலாம் வந்து கட்டி வைக்கிறதுங்கிறது கற்பனை பண்ண முடியாத விஷயம். நீங்கள் 50 வருஷம் முன்னாடி இப்படி யோசனை நீங்கள் ஒரு பிரேயர் கூட வச்சிருக்க முடியாது. அப்படி இன்னைக்கு நடைமுறையிலேயே சாத்தியமாக இந்த மாதிரி நிற்கிதுங்கிற பார்க்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பர்சனல் ரிப்போர்ட் காரணமாக. இதில் வந்து உள்நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற உட்பட நீங்கள் சிசிஎஸ் பேசுனீங்கன்னு சொன்னீங்களா, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, பாகிஸ்தானில் அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டுச்சு. சென்னையில் வந்து இதற்கு முன்னாடி வந்து இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லீம் படத்துக்கு எதிராக தாக்கும்போது சென்னையில் அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டுச்சு. இதில் இந்த தூதரகம் தாக்கப்படுதா, அப்போ சென்னை அதாவது இந்தியாவுக்குள்ள அந்த பாதுகாப்பு தேவைப்படுதா அப்படின்னு வரும்போது முக்கியமான கேள்வி பதில் தேவை வேண்டியிருக்கேன். ஈரான் வந்து அமெரிக்காவை மட்டும் அடிக்கலை, ஈரான் வந்து இஸ்ரேலை மட்டும் அடிக்கலை, ஈரான் தன்னுடைய சகோதர அரபு நாடுகளை அடிச்சுக்கிட்டு இருக்கு.
ஐக்கிய அரபு அமீரகம் வந்து ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்குது, பழிவாங்க விட மாட்டோம்னு சொல்லி சொல்லுது. நாங்க கத்தார்ல இருந்து குவைத்துல இருந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை வந்து நாங்க பழிவாங்க விட மாட்டோம்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப வந்து இது இஸ்லாத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது, நாடுகளுக்குள்ள பிரச்சனை. இங்க மதம் இல்ல, அது நல்லா புரிஞ்சுது. இது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுன்னா அது மதத்துக்கான பிரச்சனையா கருதலாம். அது அப்ப அப்படின்னா கிடையாதுங்கிற பாக்குறோம். ஏன்னா அதே நம்மளோட பயங்கர டிகிரி தோஸ்து வந்து யுஏஇயும் அமெரிக்காவும் அவங்களாவது கிட்டத்தட்ட ஒரே நாடுங்கிற மாதிரி ரேஞ்சில் போய் அவ்வளோ டிகிரியா நிற்பாங்க. அப்போ இங்கே வந்து மதம் இங்கே பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து அமெரிக்காவை தாக்குறேங்கிற பேரில் அமெரிக்கா தாக்க முடியாது அப்படிங்கிறனால இங்கே பக்கம் வந்து அரபு நாடுகள் அவங்க வச்சிருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணாங்க. யூகேவுடைய இடங்கள்லாம் போய் அடிக்கிறாங்க, போய் பார்க்குறோம். சிவிலியன்ஸ் நிறைய இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம இந்தியர்கள் அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப பதட்டம் இருக்கிறாங்க. ஏன்னா சத்தம் கேட்குறது பயங்கர வெளிச்சமாக இருந்துச்சு, அவங்க எல்லாம் அது ஒரு அன்ரெஸ்ட்னஸ் அங்கே ஃபீல் ஆகுது. வான்வெளி மூடப்பட்டிருக்கு. உங்களுக்கு துபாயோடைய வான்வெளி, கத்தாருடைய வான்வெளி எல்லாம் மூடப்பட்டுச்சுன்னா இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷனே நின்றும். அது நம்ம வந்து கத்தாரும் துபாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு தூண் கிடையாது, அது வந்து உலக நாடுகளுக்கான தூணா நம்ம பார்க்குறோம். அது வந்து அவ்வளோ பெரிய 2 சென்டர் பாயிண்ட். அங்கே வான்வெளியை மூடப்பட்டு விமானங்களே பறக்க முடியாத நிலைமை வந்து அது உலகம் ஸ்தம்பிக்குது அப்படிங்கிற நிலைமை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் இல்லை, அரபு நாடுகளுக்குள்ளேயே எங்கள் போர் வந்துருச்சுங்கிற பார்க்குறோம். அப்போ வந்து மத ரீதியாக மற்ற ரீதியாக பார்க்க முடியாது. ஐக்கிய அரபு அமீரகம் உள்பட, குவைத் உள்பட, கத்தார் உள்பட பல நாடுகள் ஈரானுக்கு எதிராக இருக்கின்றன நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் நம்ம இந்தியாவுக்கு இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கு. இது மத ரீதியான பகலோ அதிகார ரீதியான பகலோ கிடையாது. அவங்க வந்து ஒரு நாடு வந்து இவர் நம்ம இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, ஒசாமா பின் லேடனுக்கும் ஆயத்துல்லா கமேனிக்கு வந்து வித்தியாசமே கிடையாது அப்படின்றார். 2 பேருக்கு வித்தியாசமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பார்வை வைக்கிறாங்க, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க, சிவில் சொசைட்டியில் ஒரு அண்டர்ஸ்டை கிரியேட் பண்றாங்க, அண்டை நாடுகள் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து உள்ள இறங்கி நீங்க பண்றாங்க. அப்போ வந்து இந்தியா வந்து நம்ம கிட்ட நல்லா இருந்தாங்க, ஆப்கானிஸ்தான் எப்படி நமக்கு நல்லா இருக்குதோ, ஈராக் எப்படி நம்ம நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு சங்கடமான நிலைமை என்ன செய்யணும், அவங்க சண்டை போடும்போது நம்ம உள்ள போயிட்டு ஒரு சைடு எடுத்து பஞ்சம். ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து எண்ணெய்க்கான பிரச்சனை வரும், எண்ணெய் தட்டுப்பாடு வரும், எண்ணெயோட விலை உயரும். அப்போ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்போ இந்த மாதிரி பழச்சிக்க. அப்போ நமக்கு வந்து நமக்கு என்ன நட்டம் வராமல் இருக்கணுங்கிறத நம்ம பார்க்க முடியுமே தவிர அவங்க நம்ம நியாயத்தை பேசுவோம், சட்டத்தை பேசுவோம் சொல்லி கிளம்புறதுல அர்த்தம் கிடையாது. அதுதான் ஒரிஜினல் டிப்ளமசி. உங்களுக்கு வந்து நம்ம வகுப்புல சொல்லும்ல, நீங்க பேசுறதெல்லாம் உண்மையா இருக்கணும், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்க எல்லா உண்மையும் பேச வேண்டியதில்லை. அப்போ நான் உண்மையை பேசுவேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பேசுறது பேசுங்க, அது உண்மையை பேசுங்க, எல்லா உண்மையும் சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் நிற்குது. அதனால தான் அவர் மௌனம் கழிச்சு இது வந்து போருக்கான நேரம் சொல்லியிருக்காரு. சிவில் சொசைட்டி மேல் நடத்தக்கூடிய தாக்குதல் கண்டனம் தெரிவிக்கிறேன். நீங்க வந்து ஒரு ராணுவ தளத்துக்கு இன்னொரு ராணுவ தளம் தாக்கிக்கங்க, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், அதுல வந்து ஏற்படக்கூடிய இழப்புகளை புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி கல்லூரிகள் இந்த மாதிரி நிறுவனங்கள் மேல தாக்கு நடத்துறது, சிவில் சொசைட்டி நடத்துறது ஏற்க முடியாது சொல்லி அதுதான் பிரதமர் அவர் கண்டனம் தெரிவிச்ச மாதிரி ஆயிடுச்சு, நம்முடைய ஸ்டாண்டை கிளியர் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்கிற ஒரு மௌனம் கழிச்சிருக்காரு. எல்லா இடத்துலையுமே பேலன்சிங் ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்டர்நேஷனல் தொடங்கி நேஷனல் தொடங்கி ஸ்டேட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து பேலன்சிங் ஆக்ட் அப்படின்றது இம்பார்ட்டண்டாக இருக்கிறது. அப்படி இருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு செய்திகளை நாம் முன்னின்று வழங்கி வருகிறோம், பின்னணி தகவல்களையும் விளக்கமாக சொல்லி வருகிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.